பனைமரம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களோட நன்றி. இப்போ நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் நம்ம சமூகத்தில் புறையோடி போயிருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, விஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷமான நடைமுறை இன்று மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிறதோ அப்படின்னு சந்தேகப்படும்படியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காவல்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ காவல்துறை நேரடியாக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ காவல்துறைக்கு செயல்படுவதற்கான அதிகாரமும் வாய்ப்பும் அதிகமாக வழங்கப்படுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. நடுநிலையாக இருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தை ஒரு அலங்காரமான வார்த்தை. நம்ம அந்த அலங்காரமான வார்த்தையை விட்டுட்டு நிகழ்வு, அதாவது நடைமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். காவல்துறையுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த நிகழ்வுலையும் தன்னிச்சைங்கிறது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகார வரம்புக்குள் இருந்து செயல்படுவதற்கு தடுக்கப்படுகிறார்கள். யாரு? காவல்துறையினர். அதனாலதான் பல 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவங்கள் மீண்டும் திரும்ப தமிழ்நாட்டில் நடக்க தொடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி பகுதியில பெரும்பத்துங்கிற கிராமத்துல சில நபர்கள் அந்த வழியா போன அப்பாவி பொதுமக்களா இருக்கக்கூடிய நபர்களை கையில் கிடைத்த ஆயுதத்தை வச்சு வெட்டி இருக்காங்க. அதுல 2 பேர் இறந்திருக்கிறதா செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கும் இந்த கலவரத்தை, அதாவது இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு நேரடியான எந்த விதமான பகையோ பிரச்சனைகளோ கிடையாது அப்படின்னு காவல்துறை அதற்கு பிறகு தெளிவுபடுத்தி இருக்கு. அப்ப என்னுடைய அடிப்படை என்ன விஷயம் அப்படின்னா, போதைப் பொருளுக்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அது பல்வேறு விதமான போதை, அதாவது மது போதை, அதாவது கஞ்சா, அது மாதிரி ரசாயனத்தை உபயோகித்து, வேதிப்பொருட்களை உபயோகித்து உருவாக்கக்கூடிய போதைகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான மக்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த போதையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷமத்தனமான செயல்கள் அரங்கேற்றப்படுகிறது. அப்போ காவல்துறைக்கு இதை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரத்தை நேரடியாக முதல்வர் வழங்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு முதல்வர் வழங்கினதா தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான விஷமிகளுடைய செயல்பாட்டினால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இங்க பல்வேறு சமுதாய குழுக்களாக தான் மக்கள் வாழ்றாங்க. நம்ம ஒரே வார்த்தையில தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலும் பல்வேறு ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகளுடைய அடிப்படையில தான் பெரியவன் நீ பெரியவங்கிற பிரச்சனைகள் உள்ளூர ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா தேர்தல் காலங்கள்ல இந்த விஷயம் மிக தெளிவா வெளிப்படையா நடக்கும். ஏன்னா ஓட்டு வங்கிக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு ஜாதி கட்சியை தன்னுடைய கூட்டணியில வச்சிருக்கு. அந்த அடிப்படையில வாக்குகளை தனக்கு சொந்தமாக்கிக்கிறணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிற வெறியில இந்த அரசியல் கட்சிகள் வெளியில மதசார்பின்மை பேசினாலும் சமூக நீதி பேசினாலும் உள்ளுக்குள்ள இவர்கள் எல்லாமே ஜாதி அரசியலை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் தான். அது அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லா கட்சிகளும், ஒரு சில கட்சிகளை தவிர்த்து. அதனாலதான் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஜாதி கட்சியோட எண்ணிக்கை மிக அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போதாதுன்னு இந்த விஷமிகள் ஒரு ஜாதி அடிப்படையில அங்க கலவரத்தை தூண்டுறாங்க. அதுக்கு காரணமா இருக்கிறது போதை. இந்த போதைப் பொருள் அவர்களுக்கு தடை இல்லாம எல்லா மட்டத்திலையும் கிடைக்கக்கூடியதுனாலதான் அந்த போதையினுடைய இதனால இவர்கள் இந்த கலவரத்தை இழுக்கிறாங்க. அது வேற மாதிரியாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது மற்ற சமுதாய மக்கள் மத்தியில. அதாவது ஜாதி அடிப்படையில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு உடனே மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க, காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க. அந்த அடிப்படையில் அங்க எஸ்பியும் மற்ற ஆட்களும் அந்த சம்பந்தப்பட்ட மக்களை, அதாவது பாதிக்கப்பட்ட, அதாவது தாக்குதலுக்கு உள்ளான மக்களை விசாரிக்கும் போது அதுல ஒருவர் இந்த மாநிலத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாவப்பட்ட ஒரு தொழிலாளி, அந்த நபரையும் வெட்டி கொண்டு இருக்காங்க. ஒருத்தர் ஊனமுற்றவர், செங்கச்சூளையில வேலை பார்க்குற அப்பாவி கூலி தொழிலாளி,
இப்படி எந்த காரணமும் இல்லாம வெட்டப்படுவது என்பது ஜாதி அடிப்படையிலான ஜாதி வெறியினாலதான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படுது. அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த விஷயத்த பேசுறதுக்கு காரணம், நாங்குநேரியில நடந்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இது போன்ற விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா அடிப்படைவாத அமைப்புகளும் இந்த விஷயத்தை தூண்டி பெருசாக்கி அந்த தீயில குளிர்காய பார்க்கிறான். அந்த அடிப்படையில பெரிய கட்சிகளா இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகளை பிளாக்மெயில் பண்ணி அதிகாரத்துல பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த கலவரங்களை பயன்படுத்த நினைக்கிறாங்க இந்த விஷமிகள். ஏன் விஷமிகள்னு சொல்றேன்னா, அவங்க எல்லாரையும் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லணுங்கிறதுக்காகத்தான். அதாவது குறிப்பிட்ட சில ஜாதி அல்லது சமுதாய அமைப்புகளை நம்ம குற்றம் சொல்வதா இருந்தா அது வேற விதமான வியாக்கியானத்துக்கு உள்ளாக்கப்படும். அதனாலதான் சம்பந்தப்பட்ட இந்த கலவரத்துக்கு இந்த கொலைக்கு காரணமா இருந்த நபர்களை விஷமிகள்னு சொல்றோம். இந்த மாதிரியான கிருமிகளை முளையிலேயே கிள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல்துறைக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும். உடனடியா காவல்துறைக்கு இந்த மாதிரியான சமூக வேறுபாடால நடக்கக்கூடிய ஜாதிய கொலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டுமல்ல, இந்த காணொலியுடைய நோக்கம் ஆணவ கொலைகள், ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களை ரொம்ப சர்வசாதாரணமா நடுரோட்ல அல்லது நீதிமன்றத்துல காவல் நிலையத்துல வெட்டி கொள்வது தொடர்கதையா இருக்கு. நிறைய நடந்திருக்கு. இது வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். மேடைகள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது தலைவர் மு.க. ஸ்டாலின், அதாவது திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் அமைதி பூங்கான்னு ஒரு வாய் சொல்லல, அது அலங்காரமான வார்த்தையால சொல்லிட்டு போலாம். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி அமைதி பூங்காவாக தமிழகம் இல்லை. காரணம், ஏற்கனவே ஒரு தலைவருடைய மணிமண்டபத்துல, நினைவு மண்டபத்துல அவருடைய ஆள் உயர படம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அந்த படம் எரிஞ்சு போச்சு. அப்போ மேற்கொண்டு வேறொரு சமுதாயத்தினுடைய கோபத்தை தூண்டி விடுவதற்காக இது செய்யப்படுது, திட்டமிட்டே செய்யப்படுது. அப்ப இந்த திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷமத்தனமான செயல்களால பொதுவா தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது மாதிரி அமைதி பூங்காவா போய்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். இந்த கலவரத்தினுடைய அடிப்படையில ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்க நினைக்கிறார்கள் ஒரு சில சமுதாய அமைப்புகள். அவர்களை அடையாளம் கண்டு இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை. அவர் தன்னுடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சமுதாய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அப்பதான் சமுதாய சமூக நீதி நிலைநாட்டப்படும். அப்பதான் ஒற்றுமையாக தமிழகத்தில் அனைத்து தரப்பினரும் வாழ்கிறார்கள். மத அடிப்படையிலையும், மொழி அடிப்படையிலையும், ஜாதி அடிப்படையிலையும் எங்களுக்குள்ள வேற்றுமை இல்லை. கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம், அரசியல் ரீதியான பல கருத்துக்கள் இருக்கலாம், கொள்கை ரீதியா பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது வழிபாட்டு முறையில பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் தங்களுக்குள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் பார்க்கணுமே தவிர, இதை பெருசா பூதாகாரமாக்கி அந்த விஷயத்தை வைத்து அரசியல் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தூண்டி விடுகிறார்கள். அது மட்டும் இல்லாம காவல்துறை இன்னைக்கு நடுநிலையா செயல்படுதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. காவல்துறை நடுநிலையா செயல்படல. அது ஆளுங்கட்சியினுடைய அடிவரடியா மாறிடுச்சு. காவல்துறைங்கிறத அடிக்கடி எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ற மாதிரி ஏவல் துறையா இருக்கு. திமுக காரர்களுக்கு ஒரு நீதி, அதிமுகவினருக்கு ஒரு நீதி, நாம் தமிழருக்கு ஒரு நீதி, பிஜேபிக்கு ஒரு நீதி, காங்கிரஸ்க்கு ஒரு நீதி, இப்படித்தான் நடக்குது. அதாவது அந்த கட்சிகளுடைய வலிமையை பொறுத்து, மக்கள் மத்தியில அந்த கட்சிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படுது. இதுக்கு காவல்துறை தேவையில்லை. கடந்த காலம் இருந்த அசமர்த்தடி பஞ்சாயத்தே போதும். அப்படி பண்ணியிருந்த காலத்துல கூட இந்த மாதிரி பெரிய குற்றங்கள், கற்பழிப்புகள், கொலைகள், கொள்ளைகள் நடக்கல. ஆனா இன்னைக்கு ஜனநாயக ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இன்னமும் ஜாதி வரி விடுத்து, ஜாதியை முன்னிறுத்தி அந்த அடிப்படையில கொலைகள், ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்தால் கொலை, இப்படி பல்வேறு விதமான விஷமத்தனமான செயல்களை தூண்டி விடுறதுக்கு ஒரு கும்பல் எல்லா மட்டத்திலையும் செயல்படுது. அது திருநெல்வேலியில மட்டும் இல்ல, பல மாவட்டங்கள் இது நடக்குது. இவருடைய தந்தையாரா இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் 89 காலகட்டத்தில் ஆட்சி செய்யும் போது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஜாதி கலவரங்கள் ஏற்பட்டுச்சு. தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி எல்லா மாவட்டங்கள்லையும், சிவகங்கையில எல்லாம் அந்த கலவரத்தை ஒடுக்க முடியாமல் கருணாநிதி அவர்கள் திணறினார். காரணம் என்னன்னா, நிர்வாக திறமையின்மை. பேச்சு நல்ல தெளிவா பேசலாம், ஆனா அடிப்படையில நிர்வாகத்திறன் அதிகமா இருக்கணும், கவனம் இருக்கணும், நுட்பமான அறிவு இருக்கணும். இந்த விஷயங்களை தீர்க்கிறதுல
அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒடுக்குறதுல கவனமா இருந்து செயல்படணும். ஏதாவது ஒரு தரப்புக்கு சாதகமா ஒரு காவல்துறை செயல்படுதுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். இதை முளையிலே கிள்ளி எறிகிற மாதிரியான வேலைகளை, போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கணும். அது மாதிரி ஒரு சாராருக்கு ஆதரவா காவல்துறை செயல்படுறதை தடுக்கணும். முதலமைச்சர் தன்னுடைய காவல்துறை தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான சட்டவிரோத கும்பல்களை அடிப்படையிலேயே கிள்ளி எறியறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை காவல்துறையினருக்கு தடை இல்லாமல் வழங்கணும். அப்பதான் தமிழ்நாடு இவர் அடிக்கடி சொல்ற மாதிரி அமைதி பூங்காவா இருக்கும். இல்லைன்னா பெரிய வம்பல போய் தலைவர் மாட்டிக்கிடுவார். நன்றி.